வாசிப்போமா? சென்டென்ஸ் மீனிங் அப்படியே புரிஞ்சுக்கட்டும். தஸ் ரைட், நிப்பாட்டிங்க. இங்கேயே ஃபர்ஸ்ட் நம்ம நிப்பாட்டிக்கணும், அப்படிதானே? இது ஃபர்ஸ்ட் கண்டிப்பாக வராது. ரைட், அடுத்தது. As some of the world's largest carbon emitters, the major emerging Asian economies have been under pressure in international climate change forums to adapt carbon pricing. Right. First வர வாய்ப்பு இருக்காங்க? First வர வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இருக்கா இல்லையா? இருக்கு. ரைட். என்ன சொல்றாங்க? Some of the world's largest, யாரு? யாருங்க? Some of the world's largest carbon emitters யாரு? பின்னாடி சொல்றாங்கல்ல, the major emerging Asian economies. இவங்க தான் எப்படி இருக்காங்க? World's largest carbon emitters ஆக இருக்காங்க. ரைட். இவங்க have been under pressure in international climate change forums to adapt carbon pricing. ரைட். ஃபர்ஸ்ட் வர வாய்ப்பு இருக்கா இல்லையா? வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் சென்டென்ஸ். Asian energy planners, however, are not likely to be encouraged by the experience of carbon tax legislation in a number of countries in the West which have been at the forefront of decarbonizing. Right, ஆர்ல இருந்து ஆர் ஃபுல்லா வாசிச்சிட்டோம். முக்கியமான வார்த்தை எது? முக்கியமான வார்த்தை எது? இதுதான். பின்னாடி என்ன வருதுன்னு பாப்போம். ஏசியன் எனர்ஜி பிளானர்ஸ் ஆர் நாட் லைக்லி டு பி என்கரேஜ். அப்படின்னா எங்களுக்கு என்கரேஜ்மெண்ட் கிடைக்குமா? கிடைக்காதா? கிடைக்காதுக்காங்க. எதனால? பை தி எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் கார்பன் டாக்ஸ் லெஜிஸ்லேஷன்னால இவங்களுக்கு என்கரேஜ்மெண்ட் கிடைக்காதுங்கிறாங்க. எங்க இருந்து கிடைக்காது? இன் நம்பர் ஆஃப் கண்ட்ரீஸ் இன் த வெஸ்ட். வெஸ்ட்ல நிறைய கண்ட்ரீஸ் இருக்குங்க. இந்த கண்ட்ரீஸ்ல இருந்து இவங்களுக்கு என்கரேஜ்மெண்ட் கண்டிப்பாக கிடைக்காது. இந்த வெஸ்ட்ல இருக்கிற கண்ட்ரீஸ் தான் எப்படி இருக்குது? டீகார்பனைசிங் உடைய ஃபோர்ஃப்ரண்ட்ல இருக்காங்க. அப்ப இவங்களுக்கு இந்த வெஸ்ட்ல இருந்து என்கரேஜ்மெண்ட் கிடைக்காது. இந்த வெஸ்ட் கண்ட்ரீஸ் எப்படி இருக்காங்க? டீகார்பனைசிங் உடைய ஃபோர்ஃப்ரண்ட்ல இருக்காங்க. புரிஞ்சுட்டா? இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த ஆர் ஃபர்ஸ்ட் வர வாய்ப்பு இருக்காங்க? ஃபர்ஸ்ட் வர வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இல்லை. ஏன்னா எந்த வார்த்தை இருக்கு? ஹவர்ங்கிறது ஆப்போசிட். 2 1 2. பட் yet still however nonetheless nevertheless எல்லாமே நாட்வித்ஸ்டாண்டிங் இல்ல, nonetheless nevertheless. ஹவர்ங்கிறது ஆப்போசிட் 2. சோ இதுக்கு முன்னாடி ஒன்னு வரணும். இதுக்கு முன்னாடி ஒன்னு வரணும். அடுத்தது many voters in the developed countries தான் வெஸ்ட்ங்க have become increasingly resentful. resentful என்னதுங்க? resentful என்னதுங்க? resent என்ன காமிக்கிறது? angry, கோவமா இருக்கிறதா resenting. angry of expensive climate change policies predicated na based on model based production of impending என்னது? impending என்னது? வரக்கூடிய about to happen, நடக்க போற ஃபியூச்சர்ல, நியர் ஃபியூச்சர்ல நடக்க போறதுதான் impend. பாசிட்டிவா இருக்கா நெகட்டிவா இருக்கா? சென்டென்ஸ் பாசிட்டிவா இருக்கா நெகட்டிவா இருக்கா? பாசிட்டிவா நெகட்டிவா? நெகட்டிவ். ரைட். இந்த சென்டென்ஸ் வாசிச்ச உடனே எனக்கு ஒண்ணு ஸ்ட்ரைக் ஆகுது. என்ன ஸ்ட்ரைக் ஆகுதுன்னா, ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் எதை பத்தி இருந்துச்சு? கியூ எதை பத்தி இருந்துச்சு? யார பத்தி இருந்துச்சு? ஏசியன் எக்கனாமிக்ஸ் பத்தி இருந்துச்சு. இது எப்படி பத்தி இருந்துச்சு? ரெண்டு பேரை பத்தி இருந்துச்சா? ஏசியன் எனர்ஜி பிளானர்ஸ் வெஸ்ட் ரெண்டு பேருமே வந்தாங்க. இங்க யார் வரா? வெஸ்ட் வரா. அடுத்தது, there is no reason to believe that the average right Asian வராங்க generally poorer than his western counterpart. meaning என்னது? there is no reason to believe என்ன அர்த்தம்? நம்புறதுக்கு எந்த ஒரு காரணமும் என்னது நம்புறதுக்கு அப்படின்னா,
ஆவரேஜ் ஆன ஏசியன் சிட்டிசன் இருக்காங்க. இவன் யாரை விட புவரா இருக்கான்? வெஸ்டர்ன் கவுண்டர் பார்த்தா யாரு? வெஸ்டர்ன் யாரு? வெஸ்டர்ன் சிட்டிஸ். கவுண்டர் பார்ட்னா முன்னாடி சொன்னாங்கன்னா அதுக்கு ஈக்குவலான பொசிஷன்ல இருக்கிறவங்க. சரியா? The Prime Minister of India met his British counterpart. அப்படின்னா என்ன அர்த்தம்னா பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டர் மீட் பண்ண. ரைட். Will be any less opposed. கம்மியா அப்போஸ் பண்ணுவான் அப்படின்னு நம்புறதுக்கு காரணம் இல்லை. என்ன அர்த்தம்? கம்மியா அப்போஸ் பண்ணுவான்னு நம்புறதுக்கு காரணம் இல்ல. இதுக்கு என்ன அர்த்தம்? எப்படி அப்போஸ் பண்ணுவான்? நல்லா பாருங்க. நம்புறதுக்கு காரணம் இல்ல. கம்மியா அப்போஸ் பண்ணுவான் நம்புறதுக்கு காரணம் இல்லைன்னா கண்டிப்பா ஈக்குவலா அப்போஸ் பண்ணுவான், இல்லைன்னா அதிகமா அப்போஸ். சரியா? சோ லெஸ்ஸுக்கு நெகட்டிவ் போட்டிருக்காங்க. லெஸ்ஸுக்கு நெகட்டிவ்னா ஈக்குவல் ஆர் மோர் தென். டு பாலிசிஸ் which increase energy prices in his right. எப்படிப்பட்ட பாலிசிஸ்? எப்படிப்பட்ட பாலிசிஸ்? அவங்க வீட்டுல பிரைசஸ் இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய பாலிசிஸ். சரி, பார்த்த உடனே முன்னாடியே நான் பாலிசிஸ் பார்த்தேன். இருக்கு பாலிசிஸ் இருக்கு. இது யாரை பத்தி இருக்கு? ஏசியனை பத்தி இருக்கு. ரைட், ஆச்சு முடிச்சாச்சு. ஒரு சென்டென்ஸ் மட்டும் வாசிக்கல. எதை வாசிக்கிற? சோ இதை எப்படி போட்டுக்கலாம்? இன்க்ளூஷன் ஃபைனலா போட்டு. இட் இஸ் ரேஷனல். தெளிவான புத்தி தான். எது அச்சீவ் பண்றது? என்ன அச்சீவ் பண்றது? கார்பன் டாக்ஸ் பாலிசி இஸ் லைக்லி டு பி மெட் வித் பேக்லாஷ். சரி, அந்த பாலிசியை போட்டாங்கன்னா அது கண்டிப்பா எப்படிதான் இருக்கும்? பேக்லாஷ் தான் வரும். இஃப் இட் கெட்ஸ் அடாப்டட் இன் ஏசியன் எக்கனாமிக்ஸ் அடாப்ட் பண்ணா இதுதான் வரும் அப்படின்ட்டாங்க. சரி, நான் பிய கடைசி போட்டுட்டேன். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் கூட நான் இன்னும் கண்டு பிடிக்கல. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் கியூவா வர வாய்ப்பு இருந்துச்சு, திரும்பி ஆறு வாய்ப்பு இல்ல அப்படின்னு எடுத்தோம். எஸ் வாய்ப்பு இருக்கு. எஸ் வாய்ப்பு இருக்கா இல்லையா? இனி ஓட்டர்ஸ்னால வாய்ப்பு இல்லையா? எஸ் வாய்ப்பு இருக்கா இல்லையாங்க? ஃபர்ஸ்ட் வர இருக்கா இல்லையா? இது பிடிஎஃப் குரூப்ல போட்டோன்னா போடலையா? ஆன்சர் சொல்லுங்க போ. நம்ம பிரிலிம்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் போட்டோமா? இதுல மெயின்ஸ் 4 சென்டென்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. இப்போ எனக்கு டக்கு 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 டக்குன்னு ஆன்சர் வரும். ரெக்கார்ட் ஆகுதா? ரைட், ஓபன் பண்ணுங்க, ஆன்சர் போடுங்க. ஃபர்ஸ்ட் क्वेश्चन ஆச்சாச்சு தானே? லாஸ்ட் போட்டாச்சு. அடுத்தது அடுத்தது உங்களுக்கு நீங்க என்ன போட்டீங்க? QSRTP பின்னாடி இது என்ன போட்டீங்க? இல்லையா? சீக்கிரம் போடுங்க. கூப்பிடுங்க, கமலியை கூப்பிடுங்க. என்ன போட்டீங்க? QSRTP. நீங்க செகண்ட் ஒன்னா? செகண்ட் ஒன். இது தவிர்த்து வேற என்ன ஆன்சர் போட்டிருக்காங்க? இதை தவிர சொல்லுங்க. கியூ சொல்லுங்க. QSRP. ரைட். வேற யாரோ ஒருத்தர் ஆன்சர் சொன்னாரு. பி
QR STPயா? அவ்வளவுதானா? சிம்பிள் ஆன்சர் என்னது? ஃபர்ஸ்ட் ஒன்னா QSRTPயா? பாருங்கம்மா, P எல்லாரும் கடைசி பிக்ஸ் பண்ணிருக்கீங்க. ஓகே, Q ஃபர்ஸ்ட் போட்டிருக்கீங்க. Q என்னது? Q பாப்போம். Qல யார பத்தி பேசிருக்காங்க? ஏசியன் எக்கனாமிக்ஸ். என்ன பேசிருக்காங்க? இந்த மொத்தத்தையும் ஒத்த லைன்ல சொல்லணும் அப்படின்னா இதெல்லாம் எப்படி இருக்குதுன்னா பிரஷர்ல இருக்கு. எதுக்கு? கிளைமேட் சேஞ்ச் நீங்க மாத்துங்க, கார்பன் பிரைசிங் அடாப்ட் பண்ணுங்க. இதுக்கு அடுத்த சென்டென்ஸ் என்ன வரும்? ஏன் பிரஷர்ல இருக்கு, என்ன பிரஷர்ல இருக்கு, எப்படி பிரஷர்ல இருக்கு. கரெக்டா? ரைட். இதே மாதிரி எங்க இருக்கு அப்படின்னு பாப்போம். என்ன சொல்றாங்க? இதுல யார பத்தி பேசுறாங்க? Asian energy planners, however, are not likely to be encouraged by the experience of carbon tax legislation. வெஸ்ட்ல வந்துட்டு நடக்கிற விஷயத்தினால இவங்களுக்கு என்ன வராதான்? என்கரேஜ்மெண்ட். இதுக்கு அடுத்த சென்டென்ஸ் என்ன இருக்கணும்? இதுல எதை பத்தி பேசிருக்காங்கன்னா ஏசியாவையும் வெஸ்டையும் கனெக்ட் பண்ணிருக்காங்களாங்க. ஏசியால இருக்கிறவங்க என்கரேஜ் ஆக மாட்டாங்க. எதனால? வெஸ்ட்ல நடக்கிற விஷயங்கள்னால என்கரேஜ் ஆக மாட்டாங்க. இதுக்கு அடுத்த லைன் என்ன வரணும்? வெஸ்ட்ல என்ன நடக்கு அப்படிங்கிறது நெகட்டிவா வரணும். இது வந்தா இவங்க என்ன ஆக மாட்டாங்க? என்கரேஜ் ஆக மாட்டாங்க. ரைட். ஓகே, கியூக்கு ஒண்ணு வரணும், ஆருக்கு ஒண்ணு வரணும். இப்ப எஸ்ல பாப்போம். எஸ்ல என்ன பண்ணிருக்காங்க? எதை பத்தி பேசிருக்காங்க? எதை பத்தி பேசிருக்காங்க? வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் எப்படி ஆயிடுச்சு? எப்படிங்க ஆயிடுச்சு? கடுப்பாயிட்டாங்க. இதை எது கூட பேர் பண்ணலாம்? இதை எது கூட பேர் பண்ணலாங்க? எஸ் எது கூட? ஆறு கூட தான் பேர் பண்ண முடியும். ஏன்னா ஆறுல என்ன போட்டிருக்காங்க? வெஸ்டர்ன் கண்ட்ரில நடக்கிறதுனால இவங்க என்கரேஜ் ஆகல. அப்ப வெஸ்டர்ன் கண்ட்ரில என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் எஸ். அவ்வளவுதான், போச்சு. என்ன முடிஞ்சிட்டுல? ஒரே பால், எல்லாரும் அவுட். இது மட்டும் கரெக்டா இருக்கா? இன்னைக்குதான் பாப்போம். இங்கிட்ட என்ன இருக்கு? யாரையும் பத்தி பேசுறாங்க? யாரையும் பத்தி பேசுறாங்க? ஏசியாவையும் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ். இதுல நம்புறதுக்கான காரணம் இல்ல. எதுக்கு காரணம் இல்ல? ஏசியன் சிட்டிசன் இவனை விட எப்படி இருக்கான்? போரா இருக்கான்ல. இங்க ஒரு கம்பேரிசன் யூஸ் பண்ணிருக்காங்கல்ல, வில் பி. இதுக்கு என்ன அர்த்தம்? இவன் கண்டிப்பா கம்மியா அப்போஸ் பண்ண மாட்டான். அப்ப ஃபர்ஸ்டே அவன் அப்போஸ் பண்ணிருக்காங்க. அவன் அப்போஸ் பண்ண பாயிண்ட் சொல்லிட்டு நீங்க என்ன சொல்லலாம்? இவன் கம்மியா அப்போஸ் பண்ண சொல்லலாமா? அப்போ கியூ. அப்ப நான் என்ன போட்டிருக்கேன்? ஃபர்ஸ்ட் ஆர் போட்டுனாங்க. ஆர்ல என்ன சொன்னாங்க? எஸ்ல ஆர்ல என்ன சொன்னாங்கன்னா வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல என்ன இருக்குது? வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல நடக்கிற விஷயத்தை வச்சு உங்களுக்கு என்ன வராதுங்க? என்கரேஜ்மெண்ட் வராது. வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல என்ன நடக்குது? இவங்க அவ்வளவு பேர் என்ன ஆகுறாங்க? கடுப்பாறாங்களா? அப்ப அடுத்து என்ன சொல்லலாம்? இவன் கடுப்பாறான்ல, இவன் கண்டிப்பா அவனை விட கம்மியா அப்போஸ் பண்ண சொல்லலாமா சொல்லக்கூடாதா? ரைட். அப்போ ஆன்சர் என்ன போடணும்? ஆறு எஸ். ஆறு எஸ்க்கு அப்புறம் தான் என்ன போடுறேன்? ரெண்டே சென்டென்ஸ் தான் இருக்குது. பி நான் எங்கிட்டு போட்டிருந்தேன்? லாஸ்ட்ல போட்டிருந்தேன். இப்போ ஒரே ஒரு சென்டென்ஸ் தான் இருக்குது. கியூ நடுவுல போடுவோமா ஸ்டார்டிங்ல போடுவோமான்னு பாத்துரு. சரியா? கியூ என்ன பாயிண்ட்? இவங்க எல்லாம் எப்படி இருக்காங்க? என்ன பிரஷர்ல இருக்காங்கன்னு பின்னாடி வரப்போ. இவங்க ஒரு விஷயத்த மாத்தணுங்க. ஒரு விஷயத்த மாத்தணும்னு பிரஷர்ல இருக்காங்க. இது ஜெனரல். கரெக்டா? ஜெனரல் இருந்தா எதுக்கு மூவ் பண்ணணும்? ஸ்பெசிபிக். ஸ்பெசிபிக் எங்க இருக்கு? ஸ்பெசிபிக் எங்க இருக்கு? ஆர்ல இருந்து ஸ்டார்ட் ஆகி போகுது. இப்ப நம்ம ஆளுக்கு இங்க என்ன டவுட் வந்திருக்கும் அப்படின்னா இவர் எடுத்த க்ளூல தான் இவருக்கு டவுட் வந்திருக்கும். எந்த க்ளூ எடுத்திருக்கோம் அப்படின்னா ஆர்ல என்ன எடுத்திருக்கோம்? ஏற்கனவே பிரச்சனை இருக்குங்க. பிரச்சனை இருந்தா உங்களுக்கு என்ன நடக்கணும்? பிரஷர் இருக்கு. பிரஷர் எதுக்கு இருக்கு? இது விஷயத்தை நீங்க பிரஷர் எதுக்குங்க இருக்கு? இந்த விஷயத்தை நீங்க என்ன பண்ணணும்?
மாத்தணும்ட்டு பிரஷர் இருக்கு, நீங்க மாத்துவீங்கன்னு எதிர்பார்க்கறீங்க, சப்போர்ட் இருக்கும்னு எதிர்பார்க்கறீங்க. ஆனா இவங்களுக்கு என்னதாவது சப்போர்ட் கிடைக்குதா? சப்போர்ட் கிடைக்கும், பிரச்சனை தான் அதிகமாகும். வெஸ்ட பார்த்தா இவன் என்கரேஜ், இவன் மாத்தணும், ஆனா வெஸ்ட பார்த்தா இவனுக்கு என்கரேஜ்மெண்ட் கிடைக்காது. இவன் மாத்தணும், ஆனா வெஸ்ட பார்த்தா இவன் மாத்த மாட்டான் அப்படிங்கிற ரேஞ்சில பேசுறாங்க. சொல்றது புரியுதா? இவன் மாத்தணும், அதுதான் அண்டர் பிரஷர். ஆனா வெஸ்ட பார்த்தா இவனுக்கு என்கரேஜ்மெண்ட் கிடைக்காது. அடுத்த லைன் எதை பத்தி பேசணும்? கியூஆருக்கு அப்புறம் எதை பத்திங்க பேசணும்? ரைட், வெஸ்ட்ல என்ன பிரச்சனை? மாத்தணுங்க, ஆனா வெஸ்ட பாத்தீங்கன்னா என்கரேஜ்மெண்ட் கிடைக்காது. வெஸ்ட்ல ஏன் என்கரேஜ்மெண்ட் கிடைக்காது? வெஸ்ட்ல என்ன நடக்குது பார்த்தாச்சு. அடுத்தது இப்படி எல்லாம் நடக்குது இல்ல, அப்ப நம்மளுக்கு நம்புறதுக்கு எந்த ஒரு காரணமுமே பார்த்தோமா? நோ ரீசன் டு பிலீவ். என்னது? அவ அப்போஸ் பண்றான்ல, அதே மாதிரி என்ன பண்ணுவான் இவனும் அப்போஸ் பண்ணுவான். கடைசி என்னது? அதனால அடாப்ட் பண்ணா கண்டிப்பா என்ன வரும்? எங்க வரும்? அத புரிஞ்சுட்டாங்க. சூப்பரா இருக்கு, தப்பே வர முடியாதுங்க. இது சென்டென்ஸ் புரிஞ்சுச்சுன்னா தப்பே வராது. அவங்களுக்கு பாதி சென்டென்ஸ் புரிஞ்சு சொல்லி கொடுத்துட்டேன், மீதிலையும் வர மாட்டேங்குது. கரெக்டா போடாங்களா இல்லையா அவங்களது? QRSTP இது மட்டும் தான் கரெக்ட் சொன்னாது. போட்டது யாரெல்லாம்? போட்டது யாரெல்லாம்? எந்திரிச்சில்லைங்க, பாஸ்டா 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 எந்திரிச்சில்லைங்க. சரி உட்காரு. என்ன பிரச்சனையாவது? இந்த சென்டென்ஸ் பாதி நம்ம சொல்லிட்டோம், எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம், இருந்தாலும் இது பிரச்சனையாவது. என்ன பிரச்சனையாவதுங்க? ஏன் உங்களுக்கு வர மாட்டேங்குது? ஏங்க வர மாட்டேங்குது? இது லோ பிரஷரா? லோ பிடிக்க முடியலையா? லோ ஏன் பிடிக்க முடியல? சென்டென்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது, தெளிவா அண்டர்ஸ்டாண்ட் ஆக மாட்டேங்குது. எஸ் அண்ட் ஆரா? எஸ் ஆர் எப்படி கனெக்ட் பண்ணுவீங்க? கண்டிஷன் நடந்துட்டு ரைட்டு, அதனால என்கரேஜ் ஆகலையா? சரி, எஸ்ஆர் போட்டீங்க. அடுத்தது அடுத்தது எஸ்ஆர் போட்டீங்க ப்ரோ, அதுக்கு அடுத்தது என்ன பண்ணுவீங்க? இல்ல ஏதோ இடிக்குது இல்ல எஸ்ஆர் போட்டதுக்கு அப்புறம்? எஸ்ங்கிறது ஜெனரல், ஆர்ங்கிறது கரெக்டா தப்பாங்க? உட்காருங்க ராஜா, இங்க பாருங்க. எஸ்ல என்ன இருக்குங்க? எஸ் ஆர் ஜெனரல் ஸ்பெசிபிக் கிடையாது. சாரி, எஸ்ல என்ன இருக்குதுங்க? யார பத்தி இருக்குது? வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் பத்தி இருக்குதா? ஆர்ல யார பத்தி இருக்குது? ஏசியன் கண்ட்ரிஸ். இவன் நடந்ததுல என்கரேஜ் ஆக மாட்டான் அப்படின்னு இருக்கு. நீங்க பாருங்க, என்கரேஜ் ஆக மாட்டான்னு போட்டிருக்கு இல்லைங்க. அடுத்த பாயிண்ட் என்ன போடணும்? ஏன் என்கரேஜ் ஆக மாட்டான் கரெக்டா வரும், பக்காவா வரும், பிரச்சனை இல்லை. ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் தப்பு விடுறதுல பிரச்சனையே கிடையாது, ரெண்டாவதுல தப்பு விடக்கூடாது. சொல்லுங்க, தைரியமா போவோம். சொல்லுங்க, இது மாத்தி போடுங்கம்மா, மாத்தி போடுங்க ஃபாஸ்டா. சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட், சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட் மாத்தி போடுங்கன்னா பேராசிம்பிள் போடாதீங்க. இட்டு வாங்க, இட்டு வாங்க. Sentence rearrangement has been establishing its research partnerships with the Indian University and Research Centers. புரிஞ்சுதுல்ல? Britain's Coventry University has been working towards developing and establishing its research partnerships with the Indian University and research centers over the recent years. இதுக்கு அப்படியே முன்னாடி போட்டுக்கிறோம். DAEC. ஃபர்ஸ்ட் வர வாய்ப்பு இருக்காங்க? ஃபர்ஸ்ட் வர வாய்ப்பு இருக்கா? வரலாமா, வர முடியாதா?
வரலாம். ரைட். நெக்ஸ்ட் ஃபர்ஸ்டா இட் இஸ் ஆல்சோ அபவுட் ஃபர்ஸ்ட் வருமாங்க வராது. ரைட். அடுத்தது த யூனிவர்சிட்டி முன்னாடியே யூனிவர்சிட்டி எதுன்னு சொல்லி இருக்கணும், சொல்லிட்டாங்க. இதுவும் ஃபர்ஸ்ட் வராது. ரைட். டெலிகேஷன் ஃப்ரம் யூனிவர்சிட்டி பார்க்கும் போதே இந்த பேரை பார்த்துட்டேன், இந்த பேருக்கு அப்புறம் இதையும் பார்த்துட்டேன். அப்ப எனக்கு நல்லா தெரியும் எஸ்க்கு அப்புறம் தான் தாரா, எஸ்க்கு அப்புறம் தான் பேரை வச்சு ரிச்சர்ட் டேஷ்வுட், அங்க டேஷ்வுட். தீஸ் இன்க்ளூட், தீஸ் எதுன்னு நமக்கு ஃபர்ஸ்ட் கண்டிப்பா வராது. ரைட். அடுத்தது ஹென்ஸ் எங்க போடலாம், லாஸ்ட். ஃபர்ஸ்ட் கண்டிப்பா வராது. ரைட். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் கண்டுபிடிச்சாச்சு, லாஸ்ட் கண்டுபிடிச்சாச்சு. டைம் இல்லைன்னா ஃபர்ஸ்ட் லாஸ்டே போட்டுட்டு போயிட வேண்டியதான். என்ன போடுறது, பிஏ போட்டுருவா, கடைசி எதை போடுறது, யூ. ரைட். இப்போ வாசிப்போம். கியூல என்ன இருக்கு, இட் இஸ் ஆல்சோ அபவுட். இப்ப எதையோ பத்தி, இட் இஸ் ஆல்சோ அபவுட் ரிசர்ச் வித் த பர்பஸ் நாட் டு கேரி அவுட் ஜஸ்ட் எனி ரிசர்ச். வெறுமனே ஏதோ ரிசர்ச் எனக்கு பண்ண வேண்டாங்க. இது எதை பத்தினது அப்படின்னா ரிசர்ச் வித் த பர்பஸ். வெறுமனே ரிசர்ச் பண்ண வேண்டாம், ஆனா இன்ஷூர் பண்ண. இங்க பாருங்க, நாட் ஜஸ்ட் பட் ஆல்சோ. நாட் ஓன்லி பட் ஆல்சோ படிச்சிருக்கோம்லங்க, அதே மாதிரி நாட் ஜஸ்ட் இங்க வரும். நாட் ஜஸ்ட் டு கேரி அவுட் எனி ரிசர்ச் பட் டு என்ஷூர் தட் என்னது, that normal conjunction என்ன என்ஷூர் பண்ணணும்னா there is a customer for the research that is, வெறுமனே ரிசர்ச் பண்றது கிடையாது, அந்த ரிசர்ச்சுக்கு பர்பஸ் இருக்கணும். அந்த பர்பஸ் மட்டும் இருக்காம கூட சேர்ந்து என்ன என்ஷூர் பண்ணணும், நம்ம பண்ற ரிசர்ச்சுக்கு யாரு வேணும், கஸ்டமர் வேணும். தட் என்னதுங்க, தட் என்னது, ரிசர்ச் சொல்றது ரிலேட்டிவ் ப்ரோனவுன் ஆஸ் a subject. The university is trying to focus on building links with the like-minded universities in India, which equip students for the world of work, not just focusing on academic excellence, but also the transferable skills that are needed in the workplace. Professor Dashwood. So Dashwood வந்துட்டு இதை சொல்றாப்ல, இது ஃபுல்லா யூனிவர்சிட்டி வந்துட்டு எப்படிப்பட்ட யூனிவர்சிட்டி கூட சேருது அப்படின்னா, அகாடமிக் எக்ஸலன்ஸ் மட்டும் பத்தாது, அவனுக்கு என்ன வேணும், டிரான்ஸ்ஃபரபிள் ஸ்கில்ஸ். இந்த ஸ்கில்ஸ் தான் எங்க தேவை, ஒர்க் பிளேஸ்ல தேவை. ரைட். அடுத்தது a delegation from the university led by Professor Richard Dashwood, Deputy Vice Chancellor of Research, was recently in Chennai to promote the identification and growth of partnerships in all areas of the university's research enterprise and வந்தாரு, வந்து சென்னைக்கு வந்தாரு, வந்து ப்ரொமோட் பண்றதுக்கு வந்தாரு. எங்க ப்ரொமோட் பண்ண போறாரு, எதை ப்ரொமோட் பண்ண போறாருன்னா ஐடென்டிபிகேஷன் அண்ட் growth ஆஃப் பார்ட்னர்ஷிப். எந்த ஏரியால எல்லாம், ஆல் ஏரியாஸ் ஆஃப் யூனிவர்சிட்டிஸ் ரிசர்ச் என்டர்பிரைஸ் அண்ட் இன்னோவேஷன் இன்ட்ரெஸ்ட். அடுத்து தீல என்ன இருக்கு, these include business, engineering, computing, health, life science, arts and humanities projects. அடுத்து hence the research would be increasingly focused in those areas that deliver a global impact, as Coventry seeks to ensure that normal conjunction it distinguishes itself around its high quality level of international engagement. வாசிச்சு முடிச்சாச்சு, டூவை பார்த்துருக்கணும், ஆன்சர் போட்டுக்கணும். ஆன்சர் யாரு போட்டா, போடலையா, நான் கூட ஃப்ளோல கீழே பாத்தீங்களடா, போட்டுட்டீங்கன்னு நினைச்சிட்டேன். கோடிகளை சேருங்க, அதுவா ஆன்சர் வந்து உட்காந்துரும்.
என்னாச்சு போடச்சா? சொல்லுங்க. எஸ் டி ஆர் கியூ வேற ஆன்சர். வேற ஆன்சர். வேற ஆன்சர் இல்லையா? இருக்குமே. கியூஆரா? இது மட்டும் கியூஆரா மாத்தினீங்களா? வேற தேய்ச்சிட்டு உட்காந்துருக்காங்க நிறைய பேர். ஆன்சர் போடலேடணும் சரிங்களா? சொல்லுங்க. ரைட், வேற ஆன்சர் இருந்தா சொல்லுங்க ராஜா. டிக்யூ எஸ்டிஆர்யூ கியூ மட்டும் முன்னாடி போட்டிருக்கீங்க. சரி வேற. சிவா போட்டீங்களா? சரி. கோடிகள் ஈஸியா சேர்ந்திருக்கலாம். ஃபர்ஸ்ட் ஓகே. என்ன இருக்கு? ரைட், இதுதான் பிரச்சனை நமக்கு. ஆல்சோ அபவுட் ரிசர்ச் எங்க போடன்னு தெரியல. சரி, அந்த இட்டு என்னன்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சாதான் நம்மளுக்கு போட முடியும். இட்ஸ் சரியா? சரி, இட்ட கண்டுபிடிக்க முடியல என்னால. நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, கரெக்ட்ல இந்த டேஷ் கூட சேர்த்துக்கிறேன். எஸ்க்கு அப்புறம் தான் எனக்கு என்ன வருவாங்க? ரைட், எஸ்க்கு அப்புறம் ஆர்னா இமிடியட்லி ஆஃப்டர் கிடையாது, எஸ்க்கு அப்புறம் ஆர், அவ்வளவுதான். எஸ்ல என்ன பாயிண்ட் சொன்னாங்க? என்ன என்ன சொன்னாங்க? ஆர் ஏரியா சொன்னாங்களா? இந்த ஏரியா தான் என்னது? தீஸ் இன்க்ளூட். சரி, எஸ்டிஆர் சேர்க்க தெரிஞ்சிருக்கணும். எஸ்டிஆர் ரைட், எஸ்டிஆர் சேர்த்துட்டாங்க. எஸ்டிஆர் சேர்த்தாச்சு. பி ஃபர்ஸ்ட் ரைட். இன்னும் எது மட்டும் தான் இருக்கு? கியூ மட்டும் தான் இருக்கு. கியூவ இங்க போடணுமா அப்படிங்கிறது டவுட், இல்ல கியூவ அங்க போடணுமா டவுட். என்ன போட்டிருக்காங்க? இஸ் இன்க்ளூடு இது இதுன்னு போட்டிருக்காங்க. என்னாச்சு சொன்னாங்களே? எஸ்டிஆர் ஓகேயா? ஓகே இல்லையாங்க? ஓகே தானே? பி ஃபர்ஸ்ட் வாசிப்போ. பில வந்துட்டு ரிசர்ச் பண்ண போறாங்க. யாரு கூட சேர்ந்து ரிசர்ச் பண்ண போறாங்க? யூனிவர்சிட்டி கூட. ரைட், அதுக்கப்புறம் நான் கியூ போடுறேனா அப்படின்னு பார்ப்போம். பில சப்ஜெக்ட் யாருங்க? பில இட்டு இருக்குல்ல, இட்டு என்னவா எடுக்கலாம்? என்னவா எடுக்கலாம்? இட்டு இருக்குல்லங்க. பிக்கு அப்புறம் கியூ போட்டீங்கல்ல, பிக்கு அப்புறம் கியூ போட்டவங்க சொல்லுங்க, இந்த கியூல எடுத்திருக்கிற இட்டு என்னது? ஏன்னா இது பில இருக்கிற ஒன்னாதான் இருக்க முடியும். கரெக்டா தப்பா? ரைட், எது எது ப்ரோ? சத்தமா சொல்லுங்க. என்னது? பார்ட்னர்ஷிப்பா? பார்ட்னர்ஷிப் இருக்கா? எங்க இருக்கு? எங்க இருக்கு பார்ட்னர்ஷிப்? எங்க இருக்கு பார்ட்னர்ஷிப்? எங்க இருக்கு? என்ன இருக்குது? என்ன இருக்குது? என்ன வார்த்தை இருக்குங்க? பார்ட்னர்ஷிப்ஸ் இருக்குல்ல, இட்டு போடுவீங்களாங்க? போட மாட்டீங்க தானே? சரி, செக் பண்ணி பார்ப்போம். இப்ப பி கண்டுபிடிச்சிருங்க, கியூவை மட்டும் என்னால போட முடியல. ஆர் போடுறேன். யூனிவர்சிட்டி பிக்கு அப்புறம் ஆர் வர வாய்ப்பு இருக்காங்க? வர வாய்ப்பு இருக்கா? த யூனிவர்சிட்டி இஸ் ட்ரையிங் போடலாமா போடக்கூடாதா?
பிக்கு அப்புறம் எங்கேயோ ஒரு இடத்துல ஆர் போடலாம்ல, ரைட். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன போட்டோம், எஸ் போட்டோம், அப்படிதானே? ஏன் பில வந்துட்டு யூனிவர்சிட்டி சேருது, அதுக்கப்புறம் யூனிவர்சிட்டி ஆள் அனுப்புது, கரெக்டா? ரைட். பி எஸ் போட்டோம், எஸ்க்கு அப்புறம் என்ன போட்டோம், டி போட்டோம். ஏன் டி போட்டோம், ஆல் ஏரியாஸ். அப்ப பிக்கு அப்புறம் எஸ் போட்டேன், எஸ்க்கு அப்புறம் டி போடுறேன். டீல இருந்து எது ஃபாலோ ஆகுது, டீல இருந்து ஏன் ஆர் ஃபாலோ ஆகுது, டீல இருந்து ஆர் எங்க ஃபாலோ ஆகுது, டீல என்ன சொல்றாங்க, இந்த இதெல்லாம் சொல்றாங்களாங்க, ரைட். டீக்கு அப்புறம் ஆர்ல என்ன இருக்கு, the university is trying to, ரைட், ஏதோ ஃபோக்கஸ் பண்ணுது, கரெக்டா? இப்ப நான் ஆருக்கு அப்புறம் கியூ போடுறேன், ஆருக்கு அப்புறம் கியூ போடுறேங்க. பி போட்டாச்சு, பிக்கு அப்புறம் என்ன போட்டேன், எஸ், எஸ் டி ஆர் ஒன்ன போட்டோமா? ஆருக்கு அப்புறம் நான் என்ன போடுறேன், இப்ப சொல்லுங்க இந்த இட்டு என்னவா போடுறேன், இந்த கியூவ இருக்கிற இட்டு என்னவா போடலாம்? இது என்னங்க பண்றாங்க, யூனிவர்சிட்டி இஸ் ட்ரைங் டு, ரைட். யூனிவர்சிட்டி எதை பத்தினது, என்ன பண்ணுது, ஃபோக்கஸ் பண்ண ட்ரை பண்ணுது, கரெக்டா? இங்கிட்ட என்ன போடுறாங்க, இட் இஸ் ஆல்சோ அபவுட். இட்னா எதை சொல்றாங்க, எதை சொல்லலாம், யூனிவர்சிட்டியை சொல்லலாம். யூனிவர்சிட்டியை சொல்லலைனாலும், யூனிவர்சிட்டியை சொல்லலைனாலும் இங்க என்ன இருக்குங்க, பில்டிங் லிங்க்ஸ் இது இது பில்ட் பண்ணுதா, ப்ரொஃபசர் டேவிட் சொல்றாரா, இவருக்கு வந்துட்டு இது இது வேணும். யூனிவர்சிட்டி என்ன பண்ணுது அப்படிங்கிற பத்தி இங்க சொல்றாங்க. இந்த பாயிண்ட் எதை பத்தினதாங்க, எதை பத்தினதா, யூனிவர்சிட்டியை பத்தினது. அப்போ என்னுடைய சேஃப் பெட், எனக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்கு, பிக்கு அப்புறம் கியூ போடலாம், இல்லைன்னா பி எஸ் டி ஆர் போட்டுட்டு அதுக்கப்புறம் கியூ போடலாம். இது ரெண்டு ஆப்ஷன் எனக்கு பார்க்கும்போது எனக்கு பில இருந்து கியூ ஃபாலோ ஆகுறத விட எனக்கு எதை ஃபாலோ ஆகுது, இந்த இருக்குல்ல, யூனிவர்சிட்டி பண்ணுது, இதையும் யார் தான் பண்றா, யூனிவர்சிட்டி தான் பண்றா. நான் எப்படி போட்டுக்கிறேன், பி எஸ் டி ஆர் கியூ ஃபைனலா நான் இந்த ஆன்சர் போட்டுட்டேன். என் ஆன்சர் தப்பா அப்படின்னா பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். ஆனா இது ஏன் கரெக்ட் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிடுங்க. யூனிவர்சிட்டி இஸ் ட்ரைங், இட் இஸ் ஆல்சோ, யூனிவர்சிட்டி இஸ் ஆல்சோ அபவுட் ரிசர்ச் வித் அ பர்பஸ். யூனிவர்சிட்டியை எதை பத்தினதாங்க, ரிசர்ச் பத்தினதா. எப்படிப்பட்ட ரிசர்ச், எப்படிப்பட்ட ரிசர்ச், பர்பஸ் இருக்கக்கூடிய ரிசர்ச் பத்தி. சொல்றது புரிஞ்சுச்சா? கனெக்ட் ஆகலையா? இருக்குல்ல, அதனால கரெக்ட், கியூயும் கனெக்ட் ஆகுதுங்க. கியூல எதை பத்தி பேசணுங்க, எதை பத்தி பேசணுங்க, ரிசர்ச் பத்தி பேசணுமா? அதனால ரிசர்ச் வித் த பர்பஸ் இருக்கா, அப்போ ரிசர்ச் வித் த பர்பஸ் இருக்கிறதுனால அதனால ரிசர்ச் எதுல ஃபோக்கஸ் பண்ணும், those areas that deliver a, ஏன்னா எனக்கு சும்மா ரிசர்ச் பண்ணக்கூடாது, எனக்கு எப்படி பண்ணும், ரிசர்ச் வித் த, அதனால ரிசர்ச் வந்துட்டு இந்த ஏரியால ஃபோக்கஸ் ஆகும். சொல்றது புரியுதா உங்களுக்கு? தெளிவா வந்துட்டு ஆர்ல இருந்து கியூ கண்டுபிடிக்க முடியணும். அப்படி இல்லை அப்படின்னா கியூல இருந்து கியூ கண்டுபிடிக்க முடியும். ரெண்டுல ஏதாவது ஒண்ணு போட்டீங்கன்னா ஆன்சர் போட்டுக்க முடியும். கொஸ்டின் முடிச்சுட்டு கிளாஸ் முடிச்சிருவோம். பிரேக் வந்துட்டு கொஸ்டின் போறீங்களா? முடிச்சிட்டோம்னா கிளாஸ் முடிச்சிடலாம். ஏன்னா பிரேக் போயிட்டு வந்து இந்த கொஸ்டினை பார்க்கணும். எது வசதி? சத்தமா கொஸ்டின் முடிச்சிடலாமா? டைட்டில் பாத்துக்கிட்டீங்களா? ஸ்டேட்மெண்ட்ஸ்ல one does not belong to the, select the odd statement, select the odd one out. சரியா? கீழே வாசிக்காதீங்க, மேல பாருங்க, நான் போடுறேங்க. டயர்ட் ஆயிருப்பாப்ல அதுக்குள்ள. The support and cooperation of neighboring and friendly countries had accelerated, யாருடைய கவர்மெண்ட் தெரியல, to earn the independence of
ரைட், பங்களாதேஷோட இண்டிபெண்டன்ஸ் பத்தி வருது. ஃபர்ஸ்ட் வர வாய்ப்பு இல்ல, ஏன்னா எந்த வார்த்தை இருக்கு? ரைட், ஓகே, இது ஃபர்ஸ்ட் வர வாய்ப்பு இல்ல. அடுத்தது மெயின்டெனன்ஸ் ஆஃப் குட் ரிலேஷன்ஸ் வித் நெய்பர்ஸ், ரைட், சம்பந்தப்பட்டு வருது. அடுத்தது ஃப்ரெண்ட்ஷிப் டு ஆல், மெலைஸ்டன் எதுங்க? யாரும் கெட்டது பண்ண மாட்டேன், எல்லாத்தையும் ஃப்ரெண்டா இருப்பேன், எல்லாரும் கூடயும் நல்ல ரிலேஷன் மெயின்டைன் பண்ணுவேன். இஸ் த பாலிசி, ரைட். இந்த சென்டென்ஸ்ல ஒரு எரர் இருக்கு, கண்டுபிடிங்க. எல்லாத்தையும் ஒத்த பாலிசியே சொல்றாங்க. இஸ் ஓகே, இஸ் கரெக்ட், வேற எரர் இருக்கு. இஸ் விடுங்க, வேற எரர் இருக்கு, வேற எரர் இருக்குங்க, கண்டுபிடிங்க. பாலிசி இருக்கு இல்லைங்க, இந்த பாலிசி என் வாழ்க்கை முழுக்க, இந்த பாலிசி என் வாழ்க்கை முழுக்க பர்சியூ பண்ணப்படுது. கரெக்டா தப்பா? சென்டென்ஸ் பிரிக்கணும். பார்ட் ஆஃப் ஸ்பீச் பர்சியூங்கிறது V1, சரியா? பாலிசி பர்சியூ பண்ணப்பட்டது. அப்ப இது என்னவா மாத்தணும்? V3. சரி, இப்போ ஒரு கேள்வி கேட்க, V1 ஒரு சென்டென்ஸ் எப்படிலாம் வரும்னு சொல்லுங்க. V1 எப்படி இருந்த வரும்? ஃபைனைட் வெர்பா வரும், ரைட். வேற ஒரே ஒரு வாய்ப்பு தான் இருக்கு, காசிட்டிவ். ஃபைனைட் வெர்பா வர, காசிட்டிவ் வெர்பாவும். அப்ப கண்டிப்பா இந்த இடத்துல சொல்றது புரியுதா? ஃபைனைட் வெர்ப், காசிட்டிவ் வெர்ப் தெரிஞ்சுட்டா முடிஞ்சிடும். P போட்டாச்சு, Q போட்டாச்சு. அடுத்தது my only desire in my political thought is to build a society for common people where none will suffer from the curse of poverty while their basic needs will be met. சென்டென்ஸ் புரியுதா? என்னுடைய பொலிட்டிக்கல் தாட்ல ஒரே ஒரு ஆசை தாங்க இருக்கு, என்னதுன்னா சொசைட்டி காமன் பீப்புளுக்கு பில்ட் பண்ணணும், யாருமே சஃபர் பண்ண மாட்டாங்க. எதுல இருந்து? பாவர்ட்டியில இருந்து. எப்போ? அவங்களுடைய பேசிக் நீட்ஸ் எல்லாம் என்ன பண்ணப்படும்? மீட் பண்ணப்படும், ரைட். அடுத்தது such a policy from my father, ஃபர்ஸ்ட் வர வாய்ப்பு இல்ல, ரைட். இத இப்ப வாசிக்க வேண்டாம். அடுத்தது in other words, இதுவும் ஃபர்ஸ்ட் வர வாய்ப்பு இல்ல. சரி, இப்போ மேல இருக்கிற 3 வச்சு என்னால முடிவு பண்ணவே முடியலங்க. நான் இங்க பங்களாதேஷ் கதை வருது, வந்துட்டு இதுதான் என் வாழ்க்கையில ஃபாலோ பண்ண பாலிசிங்காங்க.